தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 40,000 பேரை ஃப்ரெஷர்ஸ் அதுவும் டிசிஎஸ்ல எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இது என்ன வேலை, என்ன தகுதி, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டிசிஎஸ் அயான்லேருந்து டிசிஎஸ் நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட்டுக்கான லிங்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்கியூடியை பொறுத்தளவுக்கு 3 monthsக்கு ஒரு தடவை இந்த என்கியூடி வருங்க. இதில் இந்த தடவை 5000 வேக்கன்சி மேலே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் டிசிஎஸ் மட்டும் இல்லாமல் ஜியோ, டிவிஎஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய எம்என்சி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணலாம். ஐடிக்கும் ரோல் கொடுத்துருக்காங்க, நான் ஐடிக்கும் ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 27 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 15 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஐடி அண்டு நான் ஐடி டொமைன்ஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ் 3000க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட்ஸ்லையும் 23+ இண்டஸ்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுக்குறாங்க நான் ஐடியை பொறுத்தளவுக்கு. ஸோ 20+ ஐடி ரோல்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஹையஸ்ட் சேலரி நீங்கள் ஐடியில் இருக்கீங்கன்னா 19 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் மினிமமாக நீங்கள் ஐடி ரோல் போனீங்கன்னா 45,000 சேலரி வந்திருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி நான் ஐடியை பொறுத்தளவுக்கு 30,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்கியூடியோட ஜாபை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்கியூடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்கியூடி ஸ்கோர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதாவது இவ்வளோ மார்க் அப்படிங்கிற என்கியூடி ஸ்கோர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் பாருங்கள் அந்த என்கியூடியோட ஸ்கோர் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களோட நேமு, என்றைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸு, வெர்பல் எபிலிட்டியில் எவ்வளோ, ரீசனிங்கில் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணால் நீங்கள் வெரிஃபையும். அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கிளிக் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ரோலுக்கும் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கோர் 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டியும் இருக்குது. 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் எத்தனை தடவை வேணால் ஜாப் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டர்னும் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பேட்டர்னில் எவ்வளோ கொஸ்டின்ஸு, எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1800 மார்க்ஸு. இந்த 1800க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட பர்சன்டேஜும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கோரை வச்சுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அவங்களோட வெப்சைட்லேயே மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிள் கார்ப்பரேட்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேட் வெப்சைட்லேயும் நீங்கள் டைரெக்டாக போய் என்கியூடி ஸ்கோரை வச்சு அப்ளை பண்ணலாம். இதை வச்சு உங்களோட ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2019லேருந்து 2025 வரைக்கும் பாஸ்ட் அவுட் ஆவீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஃபைனல் இயர் இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ரீமில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமை நீங்கள் 1 டைம் தான் எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் வேணால் எழுதி இந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்ஸும் கொடுத்துருப்பாங்க இதை ட்ராக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரியே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதை எப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். மினிமம் 599, அதாவது 599 ரூபா உங்களுக்கான ஃபீஸாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு நான் ஐடி ரோலும் இருக்குது, எக்ஸாக்ட் ஐடி ரோலும் இருக்குது, பிஎஃப்எஸ்ஐ ரோலும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. டோட்டலாக இந்த எந்த ரோலுக்கு உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேங்கிங் ரிலேட்டடாக போகணுன்னா பேங்கிங் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போகிறவங்க இந்த பிஎஃப்எஸ்ஐ ரோலை ட்ரை பண்ணுங்கள். ஐடிக்கு இந்த ரோல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் எதுக்கு வேணால் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த காக்னேட்டிவ் ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அவர் அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருக்காங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ரோலில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கூட நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யார் என்னென்ன பேர் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ அதே மாதிரி கார்ப்பரேட்டுக்கும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்தெந்த கார்ப்பரேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கோரை வச்சு இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் கார்ப்பரேட்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை நவ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸோட என்கியூடி. இந்த என்கியூடியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.